ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வெனஸ்டே. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன லன்ச்சு எப்படி செஞ்சோங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி பருப்பு சாதம், காலிஃப்ளவர் சில்லி, பாவக்காய் தொக்கு, ரசம். இது தாங்க இன்றைக்கி நம்மளாம் வீட்டில் செஞ்சது. அதை எப்படி ரெடி பண்ணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. முட்டை ஒன்று டெய்லி ஒரு முட்டை கொடுக்கணும். அப்போ தான் உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குன்னு முட்டை ஒன்று வேக வச்சிட்ருக்கேங்க. இப்போது சமைக்க ஆரம்பிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயை, இந்த பக்கம் குக்கர், ஒரு பக்கம் காய் வதக்கி விட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் சாதத்தை ரெடி பண்ணிக்கலாம். அரிசி பருப்பு சாதம் தாங்க இது. சிம்பிளாக 1 pot ரைஸ் மாதிரி நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். அரிசி பருப்பு சாதத்துக்கு கொஞ்சமாக கடுகு போட்டு மிளகு ஜீரகம் சேர்த்து போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போது முதலே வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம 2 அடுப்புலேயும் 2 வச்சு தாளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேலையும் டக்குன்னு முடியும். ஒவ்வொன்றா செஞ்சு ஒவ்வொன்றா இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் ஒரே வேலையாக நம்ம ஃபஸ்ட்டு எல்லா காயும் வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டுட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டான். அடுத்ததாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது 2 தக்காளி எடுத்துருக்கேன். சாதத்துக்கு 2 தக்காளி, காய்க்கு 2 தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு பாவக்காய் வெட்டி வச்சுருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி இந்த பாவக்காயை உள்ளே சேர்த்துக்கிறப்போ பாவக்காய் சாப்பிடாதவங்களும் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கசப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் லைட்டாக சின்னதாக கொஞ்சோண்டு வெல்லமோ அல்லது 1 ஸ்பூன் சர்க்கரையோ சேர்த்துட்டிங்கன்னா சுத்தமாக கசப்பே தெரியாதுங்க. இப்போ 2 பக்கம் வதக்கி விட்டாச்சு. இப்போது மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும். ஆட் பண்ணி காய் நல்லா வதக்கி விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன், சும்மா 1.5 ஸ்பூன் போட்டாலே போதுமானது. இப்படி செய்யும்போது சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. பாவக்காய் மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக சாம்பார் பொடி. இது அதே மாதிரி பருப்பு சாதத்துக்கும் மிளகாத்தூளும் சாம்பார் பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நல்ல டேஸ்ட்டான பருப்பு சாதம் கிடைக்கும். அவ்வளோதான், வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொஞ்சம் காய் வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விடணும், இல்லைன்னா அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். இப்போது காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அரிசி 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பு சாதத்துக்கு
ஆட் பண்ணி அரிசியை போட்டு குக்கரில் ஜஸ்ட்டு ஒரு விசில் விட்டால் போதுங்க. அரிசியும் பருப்பையும் அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா பருப்பு ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் ஊறினாலே போதுமானது. அவ்வளோதாங்க, காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் போதும். அரிசி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், மூடி வச்சு ஒரு விசில் விட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவர் சில்லிக்காக கார்ன்ஃப்ளவர் சில்லி பவுட்ரு சேர்த்து சுடு தண்ணியிலே போட்டு எடுத்து வச்சு அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மேரினேட் பண்ணியிருக்கேன். இப்போது சாதம் ரெடி ஆனதும் அதே ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது நல்ல கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆகிடும். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தா தான் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றாங்க. அதனாலேயே இந்த மாதிரி செஞ்சாச்சு. ரசத்துக்காக கொஞ்சம் புளியும் தக்காளியும் வேக வச்சு எடுத்துருக்கேன். அதையும் ரெடி பண்ணிக்கிறேன். அவ்வளோ காய்கறி நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா ஒரு சைடுக்கு 2 சைடு நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா ரெடி ஆகிடுச்சு. லன்ச் பாக்ஸு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. லஞ்சுக்கு ரெடி ஆகிருக்கு. லன்ச்சு பாக்ஸுக்கு பாவக்காய் கிடையாது, ஏன்னா கண்டிப்பாக இவ சாப்பிட மாட்டா எங்கள் பாப்பா. ஸோ லன்ச் பாக்ஸுக்கு பருப்பு சாதமும் காலிஃப்ளவர் சில்லி வேக வச்ச ஒரே ஒரு முட்டை. இன்றைக்கி லன்ச் இவ்வளோதாங்க. நாளைக்கு என்ன லன்ச்சுங்கிறது ஈவினிங் தான் மெனு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஏன்னா நம்ம செய்கிறத அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை தான் நாம் செஞ்சு தரணும். ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ரெண்டாவது எது எடுத்துக்கலாம், போட்டு எடுத்துக்கிறேன். லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கீழ் பாக்ஸ்லேயும் ஒரு பாக்ஸு, மேலே ஒரு பாக்ஸ் கொஞ்சமாக மேலே வச்சு முட்டையை வச்சுக்கிறேன். இப்போ வேக வச்ச முட்டையும் சைடில் வச்சு பேக் பண்ணிக்கிறேங்க. வேறு ஒரு குட்டி பாக்ஸில் காலிஃப்ளவர் சில்லி, ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் சில்லியும் எடுத்து பேக் பண்ணி வச்சிடறேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கான லன்ச் பாக்ஸ் இவ்வளோ தான். நாளைக்கு என்னங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.